இப்போ இந்தியாவில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் லெஸ் தென் 1000 பீப்புள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்களில் 1000 பேருக்கு கீழே தான் ஒரு ஏஐ கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒருத்தருக்கு அறிவாளியாக வரணும் அப்படின்னா அவர் முதல்ல பேசிக் கோடிங் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பைத்தான் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா ஜாவா, இல்லைன்னா சி. இந்த 3 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் ஸ்ட்ராங்காக ஆக முடியும். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் இது மட்டும் ஸ்ட்ராங்காக ஆகிட்டோமா, அல்லது ஒரு சிபிஎஸ்சியில் பாஸ் பண்ணிட்டோம், இதில் நான் கோடிங்கில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன், அது வேல்யூ இல்லை. அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம், அதுக்கு ஹேக்கர் ரேங்கர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஹேக்கர் எர்த்னு ஒன்று இருக்குது, லீட் கோட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. உலகத்தினுடைய நம்பர் 1 ஹார்ட் கோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அட்கோடர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு மனிதருக்கு 3 விதமான நாலேஜ் வேணும். ஒன்று லாஜிக்கல் திங்கிங், ரெண்டாவது கோடிங்கில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது, மூணாவது டொமைன் நாலேஜ். இந்த 3 நாலேஜும் இருந்தால் இன்றைக்கி பணம், பிக் மணின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது மாணவர்கள் நீங்கள் வந்து போத்தீஸ் இந்த மாதிரியான ஷோரூம் போயிருப்பீங்க, டெக்ஸ்டைல் ஷோரூம் நிறைய சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போகிறீங்க, ஃபீனிக்ஸ் மால் போயிருப்பீங்க. அங்கே நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் நிற்பீங்க, 4 லிஃப்ட் இருக்கும். அந்த 4 லிஃப்ட்டுமே இதுக்கு வந்து கோடிங் எழுத சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். இது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இப்போ அந்த லிஃப்ட் வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு ஒரு பட்டனை அவர் ப்ரெஸ் பண்ணுறாரு. கரெக்டாக செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் நிற்கணும், நீங்கள் நிற்கிறீங்க, யாரோ நிற்கிறாங்க. இப்போது மற்ற லிஃப்ட்லாம் கீழே இருந்து கிளம்புது, பேஸ்மெண்ட் 2, 3லேருந்து கிளம்புது. அப்போது ஒருத்தர் செகண்ட் ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டாருன்னா மற்ற லிஃப்ட் செகண்ட் ஃப்ளோரில் நிற்கக்கூடாது. இது ஒரு கன்ஸ்ட்ரைன், கரெக்டுங்களா? இது ஒரு கோடிங் எழுதலாம். இதே மாதிரி இந்த லிஃப்ட்டு மட்டுமே மொத்தம் 1000 லாஜிக் இருக்குது. அப்புறம் 3rd ஃப்ளோரில் 3rd லிஃப்ட் பக்கத்தில் 4 பேர் நிற்கிறாங்க. அது சென்ஸ் பண்ணுது, அந்த லிஃப்ட் சென்ஸ் பண்ணி அந்த லிஃப்ட் அந்த இடத்துல போய் நிற்கணும். அதுக்கு ஒரு கோடிங், கரெக்டாக? இதே மாதிரி ஒரு லிஃப்ட்டை வச்சு ஒரு பையன் 2 லாஜிக் வைக்கிறான், ஒரு பையன் 10 லாஜிக், ஒருத்தன் 20 லாஜிக், ஒருத்தன் 100 லாஜிக். அப்போ யார் அதிகமாக லாஜிக் வச்சு எழுதுகிறாங்களோ அவங்கள தான் இன்றைக்கி கூகுள், அமேசான், இதுக்கு தான் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. நான் சொன்ன லீட் கோடு, இந்த அட்கோடர், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் எக்ஸ்பர்ட் பீப்புளும் இன்னும் நீ ஐஏஎஸ் படி, அதாவது மொத்தமே 15 லட்சம் பேர் எழுதுகிற இடத்துல 1000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்குது. நீட்டு வந்து 22 லட்சம் பேரில் 5000 தான் தமிழ்நாட்டில் அவங்களுக்கான கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே இந்த லாஜிக்கை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு பையன் லேர்ன் பண்ணால் வேலை வாய்ப்பு இருக்குது, கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது, இமீடியட்டாக வேலைக்கே போக முடியும். பட் இந்த டைரக்ஷனில் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ட்ரெயின் பண்ணலை. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்பீங்க, ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய அப்டேட் ஆகிருக்கு. அதுதான் லாஜிக்கல் திங்கிங். நீங்கள் ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் டிக் வரும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்து பார்க்கல, டபுள் டிக் வரும். அப்போ இதை ஒருத்தர் எழுதியிருக்காருல. இந்த மாதிரி மனிதர்களை வந்து யோசிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட அந்த யோசனை, அந்த லாஜிக்கல் ஐடியா உலகத்தில் இருக்கிற 1000 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? டபுள் டிக், அப்போ டபுள் டிக்கில் சிங்கிள் ப்ளூ, அப்புறம் டபுள் ப்ளூ. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, நிறைய சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இந்த லாஜிக்கை யோசிக்கிறவங்க, கோடிங் எழுதுறவங்களுக்கு இன்றைக்கி பணம் பார்த்தீங்கன்னா 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக், அப்போ கோடிங் மட்டும் தெரிஞ்சால் பெரிய ஆள் ஆயிடலாமா? அப்படியே ஆக முடியாது. அதில் இப்போ சி, ஜாவா, பைத்தான் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற அல்கரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர், யூஐ யூஎக்ஸ் டிசைன் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட போகணுமா? அதுக்கு உங்களுக்கு வந்து டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், அப்புறம் டேட்டா மைனிங், அப்புறம் நீங்கள் படித்த அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். நீங்கள் எதுக்கு படிக்கிறீனே தெரியாமல் படிச்சுட்டு இருப்பீங்க +1 +2லலாம். அந்த அல்ஜிப்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது இருக்குது. அல்ஜிப்ரா, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேட்ரிசஸ், இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது கோடிங் ப்ளஸ் இந்த லாங்குவேஜஸில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களால் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இன்றைக்கி இந்தியாவில் லெஸ் தென் 1000 பீப்புள் தான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏஐ, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுறோம், ஜெமினி, கூகுளுடைய ஜெமினி பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு அதை கிரியேட் பண்ண தெரியாது. ஸோ நீங்கள் படிக்கும் போதே இதற்கான தயார்படுத்தலை கொண்டு போகணும். இதை தான் நாங்கள் நாலேஜ், இன்டலெக்சுவல் அப்படின்னு எங்களுடைய கல்லூரியில் சொல்கிறோம். அப்போ அந்த மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்து, அதுதான் பேரண்ட்டும் சொல்கிறாங்க, டீச்சரும் சொல்கிறாங்க, உலகமே அதை சொல்லுது. ரெண்டாவது ஒன்று என்ன இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட்டில் நீ பாஸ் ஆகலையா, நீ திறமை இல்லை, உனக்கு வந்து அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணி அந்த குழந்தையோ அந்த பொண்ணையோ கடைசி வரைக்கும் தனக்கு அறிவே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்க சமூகம் மாற்றிடுது. ஆனால் இந்த மதிப்பெண் எடுக்கிறவங்களை விட இந்த லாஜிக் யோசிக்கிறவங்க
பெரும்பான்மையான மனிதர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் மிகப்பெரிய பிக் மணியை சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னால் வந்து ஃபோர்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், நிறைய கார் கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுசுகி, இவங்கெல்லாம். இவங்களுடைய அசட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி அவங்களுடைய அசட்டு. அந்த 3 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷோரூம் இருக்கும், எக்கச்சக்கமான மெக்கானிக் இருப்பாங்க, 10 லட்சம் பேருக்கு மேலே வேலை செய்வாங்க. அப்போ நிறைய மக்கள் பயன்படுறாங்க அந்த கம்பெனியால். ஆனால் இன்றைக்கி டெலகிராம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த டெலகிராம் கம்பெனியுடைய அசெட் யாருக்கா சொல்ல முடியுமா? அந்த கம்பெனி சின்ன கம்பெனி மாதிரி நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அதனுடைய அசெட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ChatGPT செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய அசெட் 2.5 லட்சம் கோடி, 2.5 lakhs crore. ஆனால் அதில் வேலை செய்கிறவங்க பார்த்தா 30 பேர். நான் சொன்ன சுசுகி 3 லட்சம் கோடி அசெட்டு, ஆனால் அது வேலை இன்டைரக்ட் டைரக்டாக மெக்கானிக்ஸ் எத்தனையோ ஷோரூம் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. கரெக்டாக டிரைவராக வேலை செய்வாங்க, ஓலா ஊப்பரில் கூட சுசுகி வண்டி போகும், பலதரப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த டெலகிராம் 30 பேர் வேலை செய்கிறாங்க, அதனுடைய மதிப்பு 2.5 லட்சம் கோடி. இன்னும் நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு கரெக்டாக அந்த மார்க்கை வச்சுட்டு நம்ம அறிவாளி சென்டம் போட்டுட்டோம், இல்லைன்னா இன்னும் ஒரு 10 லட்சம் பேர் போகிற இடத்துல நம்ம வின் பண்ணிட்டோம். கரெக்டாக அப்போ உலகம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வேகத்தில் போயிட்டுருக்கு. அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்டேட் ஆகலை. அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி போனால் சரியாக வராது. அப்போ ஒரு மனிதன் அவனே லேர்ன் பண்ணணும். இன்றைக்கி என்ன மாதிரியான அதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. உங்கள் கையிலே ஒரு நாளைக்கு ஒரு மொபைலில் ஒரு மனிதர் 2517 தடவை டச் பண்ணுறாராம் ஸ்மார்ட் ஃபோனை. கரெக்டாக. பட் எதுக்காக அதுக்கு டச் பண்ணுறோம்? அதில் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதா? கரெக்டுங்களா? ஸோ இதுதான் மொத்தமாக இந்த ஜாப் மார்க்கெட்டில். நீங்கள் ஜாபுக்கு போகணும், நல்ல சேலரிக்கு போகணும், அல்லது நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் போகணும்னா இந்த ஜாப் மார்க்கெட்டில் இது தேவைப்படுது. இது இல்லாமல் இதுதான் ஜென்ரல். எங்களுடைய கல்லூரியில் நாங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காகவே ஒரு 7 லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், காம்படிட்டிவ் பேஸ்ட் லேர்னிங், சப்போர்ட்டிவ் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங், எமர்ஜிங் லேர்னிங், இன்னோவேட்டிவ் லேர்னிங். ஒரு தனி மனிதருக்கு இது கண்டிப்பாக இந்த 7 லேர்னிங் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக தேவை. அதில் நம்பர் 1 ட்ரெடிஷ்னல் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். எல்லா கல்லூரிகளுமே எல்லா பள்ளிக்கூடங்களுமே இன்னுமே அந்த ரோட் லேர்னிங் ஸ்டீரியோ டைப் கன்வென்ஷனல் மெத்தட்லேயே இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? மனப்பாடம் பண்ணி வைக்கிறது, எழுத வைக்கிறது, மார்க்கு, ஸ்கோரிங். பட் இதை தாண்டி சில கல்லூரிகள் சில பள்ளிக்கூடங்கள் பிஹேவியர் பில்டிங், அதாவது பிஹேவியரை டெவலப் பண்ணுறது, எல்டர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, சஸ்டைனபிள் லேர்னிங், 10 நாள் மட்டும் படிக்காமல் கண்டினியூஸாக படிக்க வைக்கிறது. கரெக்டாக இந்த சஸ்டைனபிள் லேர்னிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் இது இப்போ வேணுங்கிறாங்க. இந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி. அக்ரிகல்ச்சரலாக விவசாயம் பண்ணாங்க, அதை வச்சு தான் பொருளாதாரத்தை பண்ணாங்க. அதுக்கு அடுத்த 200 வருஷம் டில் 2000 எதை இந்த உலகம் நம்பி இருந்தது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி. நிறைய இண்டஸ்ட்ரி வந்ததே கடந்த 200 வருஷமாக தான். இந்த 2000 2020 இந்த 20 வருடங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ஐடி, கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் அது வந்தது. இந்த 2020க்கு அப்புறம் அக்கார்டிங் டு தி வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் கிளியர்லி ஸ்டேட்டட் தட் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி. ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்கோ, எவ்வளோ நாலேஜ் இருக்கோ, அதை வச்சு தான் அவனால் பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு வந்து இப்போ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் ஸ்கில் அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து பிறக்குது, 2 வயசாகுது 3 வயசாகுது, ஃபஸ்ட்டு அதுக்கு லேர்னிங் இருக்கும். எப்படி இந்த லேர்னிங் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது ரெட் கலர், இது எல்லோ கலர், இது வந்து க்ரீன் கலர், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா அதை லாங் டைம் அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணும். கரெக்டுங்களா? மூணாவது அதை என்ன பண்ணோன்னா அதை கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணும். இது ரெட் இல்லை, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிடுச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணும், அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணிடும். மூணாவது அந்த மெமரி சொல்லும் இது ரெட்டு இது எல்லோன்னு கிரிட்டிக்கலாக அதை ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ தேர்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஃபோர்த் ஒன் என்னென்னா ரிப்பீட்டட் லேர்ன். அதை ரிப்பீட் பண்ண அவங்களுக்கு ரெட்டு கன்ஃபார்ம் ஆகிரும். அப்படி தானே? இதுக்கு பேர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இந்த ட்ரெடிஷ்னல் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை உருவாக்கியிருக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2 கொலாபரேட்டிவ் லேர்னிங். கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து நம்ம சொல்லுவாங்க இந்த இன்டர் டிசிப்ளினரி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இன்டர் டிசிப்ளினரி என்னென்னா, ஒருத்தர் பிஇ படிப்பார், அலைடு சப்ஜெக்டாக மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். கரெக்டாக? அது வந்து இன்டர் டிசிப்ளினரி. இது இப்போ மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மல்டி டிசிப்ளினரி. அவர் பிஇ படிப்பார், சிவில் இன்ஜினியரிங் படிப்பார், ஆனால் மெக்கானிக்கலும் படிப்பார். அது மல்டி டிசிப்ளினரி. இப்போ டிரான்ஸ் டிசிப்ளினரி. பிஇ படிப்பார், அவர் ஹெல்த் கேர் செக்டாரும் படிக்கணும். நான் அதுவும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஏன் படிக்கணும் அப்படின்னு. இப்போ அவருக்கு கோடிங் தெரியும், ஐடியா இருக்குது,
ஆனால் ஹெல்த் கேர் செக்டாருக்கு அவருக்கு கோடிங் எழுத தெரியாது. கோடிங் தெரியும், பட் ஹெல்த் கேர் செக்டாரினுடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தெரியாது. பேங்கிங் செக்டாரினுடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தெரியாது. டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் அமேசான், கூகுள் அதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தெரியாது. அப்போ ஒரு இன்ஜினியரிங் மாணவன் அதையும் லேர்ன் பண்ணால் தான் இவரால் கோடிங் எழுத முடியும். அப்போ இது டிரான்ஸ் டிசிப்ளினரி. இப்போ இன்டர் டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளினரி, அதெல்லாம் போக இன்டர் டிசிப்ளினரினா படிச்சுட்டு இருக்கும்போதே அடிஷனல் சப்ஜெக்ட் படிக்கிறது. மல்டி டிசிப்ளினரினா அதே இன்ஜினியரிங் காலேஜில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டை படிக்கிறது. டிரான்ஸ் டிசிப்ளினா இன்ஜினியரிங், மெடிக்கல் அந்த மாதிரியான ஏரியாவை படிக்கிறது. ஸோ இந்த டிரான்ஸ் டிசிப்ளினரிக்கு தான் இன்றைக்கி ரொம்ப வாய்ப்புகள் இருக்குங்கிறத உணர்ந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங்கில் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டி கொலாபரேஷன்ஸ், அப்போ ட்ரெடிஷ்னல், கொலாபரேட்டிவ், தென் தேர்ட் ஒன் காம்படிட்டிவ் பேஸ்ட் லேர்னிங். இதை நாங்கள் ஒரு 3 கேட்டகரைஸ் படிக்கிறோம். அதில் நம்பர் 1 என்னென்னா கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு டெக்னிக்கல் காம்படிஷன்ஸ், செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைஸ்டு காம்படிஷன், மூணாவது ப்ரீமியம் இன்ஸ்டியூட் நடத்துகிற காம்படிஷன்ஸ். மற்ற காலேஜஸ் எல்லாம் இன்னும் அந்த ட்ரெடிஷ்னலில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிறாங்க. பட் நாங்கள் இந்த தேர்ட் காம்படிட்டிவ் பேஸில் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் இயர் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படின்னு வேர்ல்டு தேர்டு லார்ஜஸ்ட் டெக்னிக்கல் காம்படிஷன். இந்தியாவில் நம்பர் 1 அதுதான். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து லாஸ்ட் இயர் அது ஓப்பன் பண்ணி வருஷம் அவர் தான் இனாக்ரேட் பண்ணுவார். லாஸ்ட் இயர் நம்ம காலேஜில் இருந்து 35 பேட்ச், ஒரு பேட்சுக்கு கிட்டத்தட்ட 6 பசங்க இருக்கணும், ஒரு கேர்ள் மேண்டேட்ரி, அதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விருப்பம் இருந்தால் அது அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், சென்ட்ரல் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்டேட் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்து அங்கேயும் பிரச்சனையை வாங்கி டேபிள் வச்சுருவாங்க. ப்ராப்ளத்தை இந்தியாவில் ஃபுல்லாக கூப்பிடுவாங்க, யாருக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் வரலாம், யாருக்கு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கோ அப்படின்னு. கடந்த 5 வருஷமாக இது நடக்குது, மிகப்பெரிய சக்ஸஸ். தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 150 ஸ்கூல் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. காலேஜஸ் கிட்டத்தட்ட 300 காலேஜஸ். இது இந்தியா ஃபுல்லாக இந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இது நடக்குது. இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இதில் அந்த ப்ராப்ளத்தை முதல்ல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 to 3 crore சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்கிறதுக்கு. இதனுடைய பயனாக கடந்த 5 வருஷத்தில் உலகத்தினுடைய 3வது அதிகமான ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ஆரம்பித்த கண்ட்ரியாக நம்ம நாடு வந்திருக்கு. அதுக்கு மெயின் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். இது நிறைய பள்ளிக்கூடங்களில் சொல்கிறது இல்லை, நிறைய மாணவர்களுக்கு இதை பற்றியே ஒரு ஐடியாவே இல்லை. அதே மாதிரி கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இது தெரியல. இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிறது அது எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் நம்ம டாய்ஸ் இருக்குல்ல, டாய்க்கத்தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது எப்படி வந்துச்சுன்னா, இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த டாய்ஸ், நம்ம சின்ன வயசில் விளையாட பாருங்க, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனான்னு இருக்கும், ஒரு சின்ன பொம்மை இருக்கும், அதில் இந்தியான்னு இருக்காது. அதில் மட்டும் இந்தியாவினுடைய 2 லட்சம் கோடி ரூபாய் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் போகுது அந்த டாய்ஸில் மட்டும். ஸோ இது இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரி கம்மியாக இருக்குது, இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு டாய்க்கத்தான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய மாணவர்கள் அந்த டாய்ஸில் இருக்கிற ப்ராப்ளம், அது ஏன் இந்த கம்பெனி வரல, அது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பணம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்து அது சக்ஸஸ் ஆச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 28-30 இண்டஸ்ட்ரி வந்து இந்த டாய்ஸ் ரெலவெண்டாக வந்து அந்த பணம் போகிறத கட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த இனிஷியேட்டிவில் இது நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபாரினர்லாம் இங்கே வருவாங்க, அப்படியே சுற்றிட்டு அலைவாங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னா, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இங்கே இந்தியா வந்து பெரிய மார்க்கெட், சந்தை. இங்கே மக்கள் வந்து சரியான டேபிள் இருக்காது, சேர் இருக்காது, அவங்க எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. இது வந்து என்னென்னா, UK US படிக்கிற மாணவர்களுக்கு 6 month கம்பல்சரி ஏதாவது ஒரு ஏழை நாட்டுக்கு போகணும், அங்கே பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க நோட் பண்ணி கொண்டு வரணும். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, டெக்னாலஜியை உருவாக்கி அவங்க அந்த நாட்டில் சந்தைப்படுத்திடுவாங்க. இதை வந்து ப்ராஜெக்டாக வச்சுருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரியில். இதெல்லாம் உணர்ந்ததா 2018 இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ங்கிற ஒரு காம்படிஷன் வந்தது. பட் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியல. இது என்னென்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட். ஒரு பிரச்சனை இருக்குது, சொசைட்டியில் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் கொடுத்து அதை கமர்ஷியலைஸ் ஆக்குறது, பணமாக சம்பாதிக்கிறது. இதை வெளிநாடுகள் நம்ம நாட்டில் செய்கிறாங்க. இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. நம்ம ஒரு படித்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணுங்கிறத தாண்டி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், நம்மளுக்கே ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா வரலாம். இது மிக எளிது. ஆனால் சிறு வயதில் இதுக்கான அவேர்னஸ் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கூகுள் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, சாட் ஜிபிடி 4.0 என்னெல்லாமோ இருக்குது, நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டாக